என்னாச்சு? சுஜி அக்கா உம்முன்னு இருக்காங்க. சக்தி அழுகிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? மறந்தே போயிட்டேன். லட்சுமி, இந்த வசந்திட்ட கொஞ்சம் இந்த ஜாக்கெட் எம்ப்ராய்டுக்கு ஒரு மாடல் டிசைன் கேட்டிருந்தேன். அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் காணோம். கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூப்பிடேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கும்ல, அதான் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அப்புறம் அதை வாங்கி அப்படியே வெட்டியாக கிடந்து போகணும்மா. சித்த கூப்பிடுறியா ஃபோன் பண்ணி? ஆமாக்கா, அவளும் இப்போ ஃப்ரீயாக தான் இருப்பான். அந்த ஃபோன் பண்ணுறேங்க்கா. என்ன எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுல்ல? எதுவும் படிக்க வேண்டிய வேலை இல்லையா உங்களுக்கு? ஆமாம் பெரியம்மா, இருக்கு பெரியம்மா. அப்புறம் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கீங்க. போய் படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. சரி பெரியம்மா. சக்தி, பெரியம்மா. என்ன என்ன 2 பேரும் பண்ணுறீங்க? பெரியம்மா சாரி பெரியம்மா, இனிமேல் பண்ண மாட்டோம், தெரியாம பண்ணிட்டோம் பெரியம்மா. எப்படி ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டோன்னு நாங்கள் ஓகே சொல்லிடணுமா உங்களுக்கு? பெரியம்மா அது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போனதே தப்பு. அதில் எங்கள்கிட்ட சொல்லாமல் போனது அதை விட பெரிய தப்பு. இதெல்லாம் விட அர்ஜுனோட போனது எவ்வளோ பெரிய தப்பு. யார்கிட்ட என்ன கேட்டீங்க? யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு திரியிறீங்க. அப்போல்லாம் எதுக்கு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம், நாங்களாம் எதுக்கு உங்களுக்கு? சாரி பெரியம்மா, தெரியாம. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட மறைக்கணும்னு வேற நினச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? நாங்கள் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படி தானே? இல்லை பெரியம்மா, சாரி பெரியம்மா, இனிமேல் பண்ண மாட்டோம் பெரியம்மா. சக்தி, நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது, தெரியுதா? உனக்கு எல்லா நல்லது கெட்டதும் உங்களுக்கு தெரியும். இது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதுக்கு தான் நீ சாரி சொல்லணும். எனக்கு உன் சாரி எனக்கு எதுக்கு சொல்லு? என்கிட்ட சாரி கிட்ட என்னாக போகுது? அம்மாவாக இருக்கவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி தரணும். அதான் உனக்கு இது தப்புன்னு தெரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். சரி, இந்த பிரச்சனை இதோட விடுங்க. என்ன? ஓகே பெரியம்மா. உங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு இந்த மனைவியெல்லாம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். ஓகே பெரியம்மா. உன் ஃபோன் அடிக்குது பாரு. ஹலோ. ஹாய் டார்லிங். என்ன சக்தி, யார் ஃபோனில்? பெரியம்மா அது வந்து அக்கா வசந்தி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கா. என்ன டிசைன் சொன்னீங்கன்னா அந்த டிசைன் எடுத்துகிட்டு வராளா, இங்கே கொஞ்சம் வந்து பார்க்குறியா? இந்த வரேன் லட்சுமி. 2 பேருமே படிக்கிற வேலை இருந்தால் பாருங்க, போங்க. அதோ போகிறோம் பெரியம்மா. ஐயோ, இது வேறையா? ஃபோன் பண்ணது வேற இல்லாமல் டார்லிங்கிறா. ஐயோ, இங்கே இருக்க சுச்சுவேஷன் தெரியாமல் இவன் வேற. சக்தி, அக்கா சாரிடா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும். இல்லைக்கா, எங்கள் மேலே தான்க்கா தப்பு இருக்குது, உன் மேலே மட்டும் என்னக்கா? அதெல்லாம் இல்லை, நாங்களும் தான் தப்பு பண்ணியிருக்கோம். பெரியம்மா ஒன்று அடிச்சிட்டாங்களாக்கா? ஆமாம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நம்ம பண்ண தப்பு தானே, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம எப்படி யோசிக்காமல் இந்த விஷயத்த பண்ணோன்ட்டு. நம்ம மேலே தப்பு இருக்குது சக்தி. ஆமாக்கா, நானுமே அதை நினச்சி தான்க்கா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்படி யோசிக்காமல் உடனே சரின்னு கிளம்பி போனோன்னு, அதில் இன்றைக்கி நான் ரொம்ப ஊராக பண்ணிட்டணும்னு வேற ஒரு பக்கம் அதுவே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குக்கா. சரி விடு, இனிமேல் அம்மா சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் பண்ணணும். இதை முதலும் கடைசியமாக வச்சுக்கலாம். ஓகே சக்தி? ஆமாங்க்கா, நம்ம அர்ஜுன் தான். அம்மா சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரியும். நான் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் அர்ஜுன் மட்டும் இல்லை, ஷாம், விக்கி எல்லோரும் இருந்தாங்க. நம்ம ஒரு 5 பொண்ணுங்க. இதெல்லாம் தப்பு சக்தி, எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. இதெல்லாம் அங்கே இருந்து ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க? இங்கே பாரு, பொண்ணுங்களை கூட்டு வந்து கூட்டு அடிக்கிறாங்கன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கலன்னு எனக்கு இப்போ வரலும் தெரியல. இந்த டைமில் ஏதோ விளையாடுத்தனமாக பண்ணிட்டோம். இனிமேல் இதெல்லாம் பண்ண வேணாம் சக்தி, நம்ம மேலே தான் தப்பு, சரியா? ஆமாங்க்கா. தேமா அடித்தது வலிக்குதாக்கா? ஹே லூஸு, அடித்தா வலிக்காதா? இது என்ன கேள்வி அக்கா? சரி சரி விடு, அழாத. நான் பாரு ஹாப்பி ஆகிட்டேன், அழாத. நம்ம மேலே தப்பு இருக்குது, பெரியம்மா சொன்னாங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு தான் பெரியம்மா சொன்னாங்க நம்மக்கிட்ட. அதை கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டாங்க.
அப்படி சொன்னாலும் இந்த மரமண்டைங்களுக்கும் ஏறிச்சு, இல்லைன்னா ஏறி இருக்குமா? அவ்வளோதான். டேக் இட் ஈஸி. ஓகே. ஏய் என்ன அழாத, அழுக நிப்பாட்டு. அதுக்கெல்லாம் இல்லை. சரி அழுகே நிப்பாட்டு. இப்போ நான் அக்கா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஓகே சரியா? இப்போ என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுப்போம். இனிமேல் தப்பு பண்ணாமல் இருப்போம். அவ்வளோதான். ஓகே. அப்புறம் இந்த விஷயம் மலருக்கும் அர்ஜுனுக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாங்க 2 பேரும். அம்மா அவங்க சொன்னது நம்மளுக்கு கரெக்டு தான், ஆனால் அவங்க ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. இது எதையும் நீ மலர்கிட்ட சொல்லாத. ஓகே? ஓகேக்கா. சரி எனக்கு எழுதுறதுக்கு வேலை இருக்குது கொஞ்சம், நான் போட்டா? ஓகேக்கா. அக்கா மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு நான் அழுகிறேன்றதுக்காக சிரிச்சிட்ருக்கா. கிரேட்க்கா. இப்படி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன சக்தி? அக்கா லவ் யூ சக்தி. லவ் யூ டூக்கா. சரி நான் போய் எழுதுறேன். பாய். ஓகேக்கா. என்ன மெசேஜ்? என்ன கார்த்திக் மெசேஜ் பண்ணியிருக்கான்? வாய்ஸ் நோட்டு. ஐயோ இவன் வேற படுத்துறானே. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. பார்த்துட்டா அவன் நம்ம பார்த்துட்டோன்னு தெரியும். மறுபடியும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுடலாம். ஏதோ காலேஜ் குரூப்பில் மெசேஜ் வந்திருக்கு. என்னது? சக்தி. ஹே கயல். மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதோ இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதான் ஏதோ காலேஜ் குரூப்பில் ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க, அதான் என்னென்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி நீ வந்துட்டேன். குரூப்பில் என்ன மெசேஜ்? ஏதோ போட்டிருப்பானுங்க, சும்மா ஏதாவது போட்டு விடுவானுங்க. அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா அத்தை ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் போகிறேன்னாங்க. இப்போ நான் மட்டும் ஏமா தனியாக இருக்கேன், நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? சரி. நானும் தான் இந்த அசைன்மெண்ட் கொஞ்சம் பெண்டிங் இருக்குல்ல, அதை எழுதணும்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஏதாவது கேட்டாங்களா லேட்டாக வந்ததுக்கு? அத்தை என்ன சொன்னாங்க? அதான் சொன்னேன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறோன்னு. அதையே சொல்லி சமாளிச்சிட்டேன். சிபியும் இப்போ தான் வந்தான். அதான் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் போனாலும் அம்மா அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கல. இங்கே அத்தை என்ன சொன்னாங்க? ஐயோ நீ வேற ஏன் கேட்குற? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு சக்தி? எங்கள் பெரியம்மா எங்கள் அக்காவை 2 விட்டாங்க பாரு, பொலிர்னு. ஐயோ இப்போ நினச்சா கூட என் உயிரே போயிடும் போலடி. என்ன சுஜி அக்காவை ஆன்ட்டி அடிச்சிட்டாங்களா? ஆமாண்டி. ஆமாம். என்னடி சொல்கிற? ஆமாம் மெதுவாக பேச. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி. அத்தைக்கு தெரியாதா? அப்புறம் என்னாச்சு? நாங்கள் அங்கேருந்து வந்தோமா, பெரியம்மா என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். அப்புறம் உள்ளே வந்துட்டு நானும் சுஜியக்காவும் பேசிட்டு திரும்பி பார்த்தா பெரியம்மா நிற்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கலாம் தெரியாது. என்னை போய் சாப்பிட சொல்லிட்டாங்க. நான் போகாமல் என் பெரியம்மாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்போயே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. நான் போகாமல் பெட்ரூம் வாசல் நின்று அப்படியே பார்த்துட்டே தான் இருந்தேன். சுஜி அக்காவை என்ன என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா சொல்லுன்னு கேட்டாங்க. அக்கா இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொன்னான், அதுக்கு ஒரு அறை வாங்கினான். அடுத்து நாங்கள் மட்டும்தான் போகணுன்னு சொன்னதுக்கு ஒரு அறை வாங்கினான். எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு தெரியுமா? அப்போது நம்ம அர்ஜுனோட பொண்ணு உங்கள் பெரியம்மாக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாண்டி, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஐயோ அப்புறம் என்ன, சுஜி அக்காவை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டாங்க. எனக்கே பெரியம்மா எனக்கு புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் சுஜி அக்கா பெரியம்மா பேசி நான் பார்த்ததே இல்லடி. செம்ம திட்டு வாங்கினாங்க சுஜி அக்கா பெரியம்மா கிட்ட. ஒரே ஆளுக தெரியுமா? ஐயோ அப்புறம் என்ன, இப்போ தான் கொஞ்சம் சுஜி அக்கா சமாதானம் ஆயிருக்கா. என்னடி சொல்கிற? சுஜி அக்காவே உங்கள் பெரியம்மா இப்படி திட்டினாங்கன்னா நம்ம நிலமெல்லாம் யோசிச்சு பார்த்தியா இல்லையா? ஆமாண்டி, நான் இப்போ நினச்சி தான் கவலைப்பட்டுருக்கேன். நம்ம பண்ணது தப்பு தான்னு சொல்லிட்டு. நீ சொன்ன நான் கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் என் மூளை யாருக்கும் கடன் கொடுத்துட்டேன் போலடி. ஐஸ்கிரீம்னே டக்குன்னு பிளாக் ஆகிடுச்சுடி. ஐயோ இப்போ நினச்சாலும் ஏன் நம்மளாம் அப்படின்னு எப்படி எரிச்சலாக இருக்குடி. ஏன் சுஜி அக்கா நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அர்ஜுனுக்கு? அதான் உங்கள் பெரியம்மாக்கு நல்லாவே தெரியுமே. எப்பயும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே எல்லோரும் பேசுவாங்க. அப்படியே உங்கள் பெரியம்மா திட்டினாங்க. ஆமாம், நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்டுன்னு. நம்ம வீட்டு பையன் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்கள் எப்படி ஒரு பையன் கூட போய் வெளில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போச்சு அப்போ அப்படின்னு மாறி கேள்வி கேட்டாங்க பெரியம்மா. பாவம் சுஜியக்கா அழுதுகிட்டே நின்றுட்டே இருந்தான்.
அதுவும் எங்கள் அத்தையை பற்றி தெரிஞ்சு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க எங்கள் பெரியம்மா. அப்புறம் உங்களை எதுவும் உங்கள் பெருமை கேட்கவே இல்லையா? அப்புறம் அத்தைக்கு எதுவும் தெரியாததை பற்றி? ஆஹா இல்லடி, சுஜியக்காவே இப்படி பண்ண, நீ தானே பெரிய பொண்ணு வீட்டில், நீயே இப்படி பண்ணா உனக்கு உன்னோட தங்கச்சிங்களை யார் பார்த்துக்கிறது, நீ தான் நடந்துக்கிட்டது சொல்லித்தரணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்னு சுஜியக்காட்டையும் சொல்லிட்டாங்கண்ணா. என்கிட்டையும் சுஜியக்கா இப்போ தான் சொன்னான். நல்ல வேலை, பெரியமாவே இப்படி பண்ணுறாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஐயோ, இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன். ஏதாவது கேட்டிங்களா? பாரு இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கும்ன்ட்டு. எங்கள் அம்மாக்கெலாம் தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுடுவாங்கடி. விடு விடு, அதெல்லாம் தெரியாது, பார்த்துக்கலாம். அதான் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அக்காவை சத்தம் போட்டாங்கல்ல, பெரியம்மாவும் அம்மாவுக்கு தெரிய வேணான்னு இருக்காங்க. இனிமேல் நான் தப்பை செய்யக்கூடாது கையால், இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்மளுக்கு. அதான் நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்கவே இல்லை. இப்போல்லாம் நடக்கும்னு நான் தெரிஞ்சுட்டு தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். டார்லிங் என்ன பண்ணுற? ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? வர வர ரொம்ப திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இவனை. யாருடி சக்தி? யார் மெசேஜ்? அதுவா, அது வந்து அது கம்பெனி மெசேஜ் டி. என்ன கம்பெனி மெசேஜ்? அதை விட அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன கையல், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அதான் உனக்கும் அர்ஜுனுக்கும். அது வந்து ஒன்றும் இல்லையே. ஹே, என்கிட்டே வா. இல்லைடி, ஒன்றும் இல்லை. சரி ஓகே. சக்தி, சொல்லு. நீ அர்ஜுனை பற்றி என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கணும்? ஹே, அப்படி இல்லை. அதாவது அது வந்து என்ன சக்தி, நீங்கள் அர்ஜுன் எல்லோரும் ரிலேட்டிவ்ஸாக இருந்தும் கூட, அதுலேயும் சுஜியும் அர்ஜுனும் ரொம்ப க்ளோஸ். அப்படி இருந்தும் கூட ஐஸ்கிரீம் பார்லர் போனதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கேன். நீ இன்னைக்கு பண்ணி ஒரு விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லு? நான் என்னடி பண்ணேன்? அதான் என்னையும் அர்ஜுனையும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்களா, அதை தான் கேட்டேன். அதுவா, அது சும்மா. எது சும்மாவா? சும்மா நான் தான் உனக்கு கிடச்சனா? சரி, மேடம் ஒன்றுமே பண்ணாமல் மட்டும் நான் மட்டுமே பண்ண மாதிரி பேசுகிறேன். ஆமாம், நீ தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கே காரணம். ஹே, என்னடி என் மேலே எல்லா ப்ளேமையும் பண்ணிகிட்ருக்க? ஆமாம், சும்மா இருந்தவங்க அதை தான் சொல்லி தூண்டி விட்டது நீ தானே. ஐயோடா, இல்லைன்னா நீ யாரோ அர்ஜுன் யாரோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க. நான் தான் உங்களை கோர்த்து விட்ட மாதிரி பேசுகிறேன். ஆமாம், அவங்க பாட்டுக்கு அமைதியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. நீ தான் அப்பப்போ 2 பேரையும் சும்மா வச்சு அமர்த்திட்டு இருந்த. அது சரி. சக்தி, நீ என்ன சந்தியாவை எப்போ தான் திட்டிகிட்டே இருப்ப, என்ன மட்டும் இந்த மாதிரிலாம் பேசுகிற? என்ன சந்தியா திட்டினே ஒன்றை மட்டும் பேசினேன்? அதான் இந்த மாதிரி. அதான் எந்த மாதிரி? சக்தி, ஹே லூசா நீ, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், சந்தியா பற்றி நல்லாவே தெரியும், எங்கள் அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் லூசு மாதிரி நடந்துக்கிறான். அதனால தான் அவளை கொஞ்சம் தட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அவள் சும்மா சும்மா தேவையில்லாமல் கார்த்திக் கூட போய் பேசிகிட்டு இருக்கான். கார்த்திக் அப்படி மைண்ட் செட்டில் இல்லவே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் சுஜியக்கா எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, அதை கூட அந்த எருமாடு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. அதனால தான் நான் அக்கான்ற அக்கறையில் சொன்னேன். அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? ஓ, அவள் அக்கான்னு அவளுக்கு அக்கறைப்பட்ட, அப்போ எனக்கு உனக்கு என்ன? எனக்கு அது அது வந்து அதான் என்ன? அதான் பார்லர் வச்சு சொன்னேன், ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களான்னு. அது வந்து எப்படி? ஹே லூசு, எப்படி சொல்கிறது, உன்னை அர்ஜுன் நல்லாவே சைட் அடிக்கிறாங்கன்னு தெரியுது, அதனால் சும்மா கிண்டல் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நீ நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பார்டர் நீ கிராஸ் பண்ண மாட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ என்னோடய ஃப்ரெண்டுனாலும் உன்னை கிண்டல் பண்ணேன், அவங்களே சும்மா ஓட்டினேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அதே இது சந்தியாவாக இருந்தால் அதை எப்படி சொல்கிறது, அவளுக்கு அந்த ஒன்றளவுக்குலாம் கிடையாது, அவள் லூஸ் மாதிரி நடந்துப்பா. அதனால தான் அவளை நான் திட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ அப்படி இல்லை, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ எப்படி நடந்துக்கணுன்றது உனக்கு தெரியும், யாரும் சொல்லிக் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை உனக்கு.
அதனால தான் நான் ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் சும்மா வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். ம். ஆ, அப்படியா? என்னடா என்னாச்சு? சக்தி, அது வந்து அது அது சொல்லு என்ன? அது நீ சொன்ன மாதிரி அர்ஜுன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண என்ன பண்ணியிருப்பேன்? என்னடி சிரிக்கிற? சொல்லு. நீ என்ன பண்ணுவ? ம். நீ என்ன சொல்லணும்? என்கிட்ட கேட்குற? ப்ரப்போஸ் பண்ணாலும் உனக்கு, அப்போ நீ தான் பதில் சொல்லணும். ஹே, இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. சும்மா உங்ககிட்ட கேட்குறேன், அப்படி பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு. அதே தான், அது பண்ணியிருந்தாங்கன்னா நீ தான் பதில் சொல்லணும். என்கிட்ட கேட்குற? சொல்லு சக்தி. இது என்ன கேள்வி என்கிட்ட? உனக்கும் அர்ஜுனுக்கான விஷயம். உங்ககிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா உனக்கு ஓகேனா ஓகே சொல்ல, அவ்வளோதான். பத்தியா, என்னை யாரோ டேட் பண்ணுறேன்ல? ஹே, அப்படிலாம் இல்லை. அப்போ சொல்லு. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டையும் தாண்டி என்ன சொல்கிறது? அப்படி யோசிச்சு பார்த்தா அர்ஜுன் நல்ல பையன்தான். பட் ஆனால் அவங்க அம்மா பையன். தெரியுதா உனக்கு? அவங்க அம்மாவை பற்றி உனக்கு நான் சொல்லி புரியணும்னு இல்லை. அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்புறம் தயார், என்கிட்ட எதையோ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது உன் மனசுலேருந்து வெளில வர மாட்டேங்குது. எனக்கு நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அர்ஜுன் எங்கள் வீட்டு பையன்தான், நல்ல பையன்தான். ஆனால் நம்மளுக்குலாம் அவங்க செட் ஆவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். சீச்சி, அந்த மாதிரிலாம் இல்லடி. சும்மா கேட்டேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது. நான் இது வந்தாலும் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? அப்போல்லாம் இல்லவே இல்லை சக்தி. ஹே, நானும் உன்னை ஒன்றுமே நினைக்கவே இல்லையே. நீ கேட்டால் நான் அதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளோதான். என்கிட்ட அவங்க என்னோட மொபைல் நம்பர் கேட்டாங்க. ஓகே, அப்புறம்? என்னடி எல்லாத்துக்குமே சிரிக்கிறேன்? நான் கொடுக்கல. ஓ, அதுதான் அந்த கோவமா? ம். நீ அர்ஜுனை பற்றி என்ன நினைக்கிற? தெரியல. தெரியலண்ணா? அவங்கள பற்றி நான் என்னடி நினைக்க போகிறேன்? சைட் அடிக்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃபோன் நம்பர். பார்த்தியா, இதுவே சந்தியா வரனா மொபைல் நம்பரை கொடுத்துருப்பா, நீ கொடுக்கல. இதுதான் உனக்கும் அவளுக்குள்ள வித்தியாசம். அதுக்காக அவள் தப்பானவன்லான்னு சொல்லலை. அவளுக்கு என்ன சொல்கிறது, உன் அளவுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்கிறேன். நீ ஏன் மொபைல் நம்பர் கொடுக்கல? ஆ, அதான் ஏன் கொடுக்கல? நான் ஏன் கொடுக்கணும்? சரி சரி. அப்புறம் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. கையால், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து இல்லை, என்னால் பாவம் லாஸ்ட்டாக டென்ஷன் ஆகிட்டாங்கல்ல, அதை தான் கொஞ்சம். பாவன்ற, அப்புறம் நம்பர் கொடுக்க மாட்டேன்ற, என்ன ஒன்றும் புரியலையே. கையால், நான் சொல்கிறதுக்கெலாம் நீ யோசிக்க வேண்டாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை 1க்கு 10 தடவை நல்லா யோசி. அதுக்கப்புறமா என்ன முடிவுனாலும் எடு. ஓகே? நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு இல்லை, உனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடு. ஓகே? ஏய், அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைடி. இல்லை, ப்ராமிஸாக அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். மறுபடியும் மெசேஜா? என்னடி என்னாச்சு? அது வந்து அது இங்கே கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனு கொடு. ஏண்டி, ஏன் பேய் அடிச்ச மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனு கொடுறி. இரு பார்க்கலாம் என்னென்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடு. ஏய், கையை எடுக்க போறியா இல்லையா? கையல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் கொடு கையல். அப்போனா இதில் ஏதோ ஒன்று இருக்குது. மரியாதையே ஃபோன் வந்து கையெடு. கையல் ப்ளீஸ். சக்தி, வேண்டாண்டி, கொடுத்துறேன் ப்ளீஸ். நீ இப்போ வெளிலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் கூட பேசவே மாட்டேன். அது இல்லாமல் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். என்னடி இப்படி பண்ணுறேன்? சொன்னால் புரிஞ்சுவேன், ப்ளீஸ் டி, கொடுத்துருடி. கொஞ்சம் மாற்றி மாற்றி மெசேஜ் வந்துட்டே இருக்கேன். கையெடு சக்தி. கையல் ப்ளீஸ், கையல் கொடு.
ஹாய் டார்லிங், என்ன பண்ணுற? யார் ரே? கையல் ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுத்துரு ப்ளீஸ் கையல். யாருன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது யாருன்னு. என்னது, யாருன்னு தெரியாதா? நிஜமாவே தெரியாதுடி. இரு, இன்னும் 3 மெசேஜ் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். கையல் ப்ளீஸ் வேண்டாம் கொடுத்துரு. ஓஹோ, மேடம் கோவம்லாம் வருதோ? அப்போ எனக்கு தெரியாமல் நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் வச்சுருக்க, அப்படி தானே? சி அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்போ அமைதியார் என்னன்னு பார்க்கலாம். கையல் ப்ளீஸ் அதை ஓப்பன் பண்ணாத, சொன்னா கேளு. ஏன்? புரிஞ்சுக்கோடி, வேணாண்டி. நீ உள்ள இருக்க மெசேஜ் இன்னும் படிக்கவே இல்லை, அப்புறம் என்ன? இரு, என்னன்னு தான் பார்ப்போம். கையல் ப்ளீஸ் கையல். அப்போ யாருன்னு தெரியும், அப்படி தானே? என்ன அந்த பக்கமாக திரும்பிக்கிட்ட? ஏன் உனக்கு தெரியாதா? அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கட்டா? நான் ஏன் பார்க்க வேணாம்னு சொன்னேன்னா, நான் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். சும்மா நோயின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடிலாம் எனக்கு ஒன்றும் சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஓப்பன் பண்ணி பார்க்கறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் சரி, என்ன டார்லிங்? அதான் லண்டன் போயிட்டாங்கல்ல, அதான் டார்லிங். அதான் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கையால். மெசேஜ் டைப் பண்ணி டார்லிங்னா வாய்ஸ் நோட்டில் என்ன இருக்குன்னு தெரியலையே. நம்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? செருப்பு பிஞ்சிரும். ஹே, என்னடி பாரு, வேணாலும் வாய்ஸ் நோட் இன்னொன்று ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை நீ பார்க்கவே இல்லையே. என்னென்ன? அதை நீயே பார்த்துக்கோ. கூட பார்க்கலாம். இரு இரு, வாய்ஸ் நோட் என்னன்னு கேட்போம். சரி கேட்டு தொலை. என்ன மேடம் ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்னால் என்ன கேட்கவா போகிறேன்? பாரு. ஓகே. ஹாய் டார்லிங், என்னாச்சு? ஃபோன் பண்ண கட் பண்ணி விடுற. ஏன் அத்தை எதுவும் பக்கத்தில் இருக்காங்களா என்ன? என்னடி நக்கலா? இல்லை டார்லிங். என்னது? ஓ சாரி. சீட்டை பற்றியா அவனுக்கு? ஃபோனை கட் பண்ணி விட்டா, வாய்ஸ் நோட் அனுப்பிச்சா, அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு கேட்காது. இதெல்லாம் மாட்டி விடுறது மாதிரி தானே. ரொம்ப திமிருடி. அடுத்த வாய்ஸ் நோட் ஓப்பன் பண்ணவா வேணாமா? என்னமோ பண்ணி தொலை. என்னடி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சா பார்க்காம இருக்க? இதெல்லாம் உன்னோட பிளான்னு நல்லாவே தெரியும். உன்னோட கிரிமினல் மைண்ட் இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் ஓகே. நான் நைட்டு 10 o'clock கால் பண்ணுவேன். நீ அட்டன் பண்ணுற, என் கூட பேசுகிற. இல்லைன்னு வச்சுக்கோவேன், அடுத்து 12 hours நான் அங்கே இருப்பேன். என்ன சக்தி? என்னடி? இன்னொரு வாய்ஸ் நோட் இருக்கு, ஓப்பன் பண்ணிட்டா வேணாமா? ஐயோ ப்ளீஸ் டே, இதுவே போதும், வச்சுடு. அது எதுவும் முக்கியமானதாக இருக்க போதுடி. மண்ணாங்கட்டி என்னவா கூட இருந்துட்டு போட்டோம். என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்களா? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் ஷேக் ஆக மாட்டேன். எவ்வளோ திமிரு, இடியட். ஹே, அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நீ இப்போ என்கிட்ட அடி வாங்க போகிற. ஓஹோ, அதனால தான் மேடம் இன்னைக்கு காலையில் காரில் ஃபோன் பண்ணும்போது பேசலையா? இப்படிலாம் வேறு மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, ஃபோன்லாம் பேசுகிறீங்களா என்ன? ஏண்டி? ஏன்? காலையில் கேட்டதுக்கு நான் ஏன் பேசணும் அப்படி இப்படின்னு, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்? கயல், ஏண்டி நீயும் படுத்துற? சக்தி, எப்போவுமே கார்த்திக் உங்ககிட்ட இப்படி தான் பேசுவாங்களா என்ன? இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக பைத்தியம் பிடிச்சி போச்சு, அதனால தான். சரி 10 o'clock எடுத்து பேசு. ரொம்ப முக்கியம். நான்லாம் பேச மாட்டேன், இதான் எனக்கு வேலை பாரு. அதுவும் இல்லாமல் 10 o'clock. அம்மா பெரியம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. சந்தியா அக்கா. என்ன அவன லூசாடி? ஏ, நீ மட்டும் பேசாமல் இருந்துடாதடி, அவங்க மட்டும் நாளைக்கு கிளம்பி வந்துட போகிறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க, சும்மா ஏதாவது வம்பளுக்கிறக்கா பேசுவாங்க. இல்லை சக்தி, அவங்க கார்த்திக், அது மறந்துட்டியா? ஏதாவது லூஸ் தனமாக ஏதாவது பண்ணுவாங்க. நீ பெட்ரு ஃபோன் எடுத்து 2 வார்த்தை பேசிட்டு வச்சிரு. எப்படி நைட் 10 o'clock? வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இது என்ன அவங்க வீடா? 10 பெட்ரூம் இருக்கிறதுக்கு இருக்க 2 பெட்ரூம் தான். இங்கெல்லாம் சான்ஸே இல்லை. நீ பேசலனாலும் அவங்க உன்னை விட மாட்டாங்க, அது உனக்கு தெரியும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நான் என்ன ஏண்டி தொந்தரவு பண்ணுறாங்க? தெரியலையே, அவங்ககிட்ட தான் கேட்கணும். கயல், அத்தை, அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாலாமா? உன்னை கூப்பிட்டாமா? வா. இந்த வரேன் த. ஏய், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஏம்மா, எழுதுகிற வேலை கொஞ்சம் இருக்கு, அதான் எழுத போகிறேன். சரி உட்காந்து எழுது. சரிம்மா. வாம்மா. இது வரேன் த, நீங்கள் போங்க தந்த வரேன். சரிம்மா. சரி சக்தி, அம்மா கூப்பிட்றாங்களா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, உட்காந்து எழுது. ம்
சக்தி, அந்த லாஸ்ட்டாக வந்த மெசேஜ் என்னன்னு தெரியுமா? பேபி, ஐ எம் வெயிட்டிங். எது? ஆமாம் பேபி, வேணாலும் போய் பாருங்கள் பேபி. நான் கிளம்பட்டா பேபி? பாய் பேபி. உன்னை ஏம்மா நான் இல்லை. சக்தி, 10 o'clock மறந்துடாத. பாவம் கார்த்திக். என்னது? பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். என்ன பேசணும்னு சொல்லு. பாய். என்ன இவன்? பேபி ஐ எம் வெயிட்டிங். கடவுளே, இதெல்லாம் என்ன? ஏன் இப்படி பண்ணுறாங்க? நம்ம பேசாட்டிக்கு அதெல்லாம் முடியாதுன்னு மெசேஜ் பண்ணலாமா? 10 o'clock. ஐயோ, ஃபோன் எதுவும் பண்ணிட்டாங்கன்னா போச்சே. மெசேஜ் பண்ணுவோமா? இவன் வேறு சும்மா இல்லாமல் எல்லா வாய்ஸ் நோட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போயிட்டான். அது வேறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது? கார்த்திக், உடம்பு விட்டுட்டேடா பாவி. ஏன்டா இங்கே இருந்து என்னை போட்டு சாகடிச்சேன். இப்போ ஊருக்கு போய் என்னை இப்படி படுத்துறியடா. மணி 9:50 ஆயிடுச்சு. நானும் சுஜியக்காவும் தான் இந்த ரூமில் இருக்கோம். அவள் அம்மா ரூமில் படுத்துட்டா. ஃபோன் வந்தால் என்ன பண்ணுறது? வந்தால் வரட்டும், நம்மளுக்கு என்ன? 2 தடவை அடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விட்டுருவாங்க. பேசாமல் நம்மளும் தூங்க வேண்டியதான். இதெல்லாம் தேவையில்லாது. பாவம் சுஜியக்கா, இன்னைக்கு பெரியமாட்டை எப்படி அடி திட்டு வாங்கிட்டு டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. சுஜியக்கா வேற எந்திரிச்சிட போகிறாங்க. ஐயோ, சக்தி, என்ன ஃபோன் அடிக்க எடுக்காமல் இருக்க? யார் இந்த நேரத்தில்? அது 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 வந்துக்கா, எடுத்து பேசு. மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க பாரு. ஐயோ, இப்படி படுத்துறானே இவனை. என்ன மெசேஜ் சவுண்ட் கேட்குது? ஹே ரவுடி, நீ முழிச்சிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபோனை எடு, இல்லைன்னா அத்தைக்கு ஃபோன் பண்ணுவேன். உனக்கு ஓகேவா? இது அம்மா கால் பண்ணிடுவானா? அட பாவி டேய், நான் உனக்கு என்னடா பண்ணேன்? ஏன்டா நீ படுத்துற? ஒரு கால் அட்டன் பண்ணி திட்டிட்டு வச்சிடலாமா, பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு? எப்படி அட்டன் பண்ணி பேசுவேன்? இங்கே சுஜி கவர் இருக்காங்களே, நான் எப்படி பேச முடியும்? ஹலோ ஹலோ, என்ன பேச மாட்டேங்கிறா? நான் தானே இருக்காங்க. ஒருவேளை நான் பேசுகிறது எதுவும் கேட்கலையா? ஹலோ ஹலோ, இங்கே பாருங்கள் கார்த்திக், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. என்னால் இப்போ பேச முடியாது. எங்கள் சுஜி அக்கா இருக்காங்க. கார்த்திக் கார்த்திக், விளையாடாதீங்க ப்ளீஸ். கார்த்திக், என்ன லைனை கட் பண்ணிட்டான்? ஒருவேளை நான் சுஜி அக்கா இருக்காங்கன்னு சொன்னாலும் கட் பண்ணியிருப்பானோ? ஷெப்பா, மறுபடியும் மெசேஜா? நான் உன் கூட பேசணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெளியில் வந்து எனக்கு நீயே கால் பண்ண. அப்படி இல்லைன்னா நான் அத்தைக்கு கால் பண்ணுவேன். கார்த்திக், ஏன்டா நீ படுத்துற? ஐயோ, நான் இப்போ கால் பண்ணால் அம்மா கால் பண்ணிடுவேன்றானே. நான் இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறானே. வேணும்னே தான் பண்ணுறான். ஹலோ ஹலோ கார்த்திக். ஹாய் சக்தி. ஹலோ கார்த்திக், ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ண? ம், இந்த டைமில் எப்படி? அம்மா, பெரியம்மா, சந்தியா எல்லோரும் இருக்காங்க. நான் எப்படி ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சிப்பெல்லாம் பண்ணுறீங்க? சக்தி, ஏன் அத்தைக்கிட்ட என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பேசு. உடனே இந்த போய் பேசுன்னு ஃபோன் எடுத்து கொடுத்து பேச சொல்லிடுவாங்க. ஏன் கார்த்திக் இப்படிலாம் பண்ணுறீங்க? அதுக்கு தான் நான் டே டைமில் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் உனக்கு தேவையா? அப்பயும் தான் யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்க மாட்டாங்களா? நான் ஏன் பேசணும்? நான் ஊர்லேருந்து வர முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்தேன்? நான் டெய்லி ஃபோன் பண்ணுவேன், நீ பேசணும்னு சொன்னனா இல்லையா? அதாவது நான் தான் அப்பயே சொன்னேனே எடுக்க மாட்டேன்னு. அப்புறம் என்ன? நீ எடுக்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சந்தியா கால் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுவேன். அப்போ இல்லைன்னா அத்தைக்கே கால் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கார்த்திக். ஏன் பேபி? என்னது பேபியா? ஏன் கேட்கல? இன்னொரு தடவை சொல்லிட்டா? ஹலோ, என்ன டார்லிங் பேபி, என்ன இதெல்லாம்? ஏன்
கூப்பிடக்கூடாதா? ம். ஏன்? என்ன ஏன்? இனிமேல் நான் அப்படி தான் உன்னை கூப்பிடுவேன். எப்பயும் மொழியை கூப்பிட வேண்டியதானே, அது என்ன திடீர்னு? எப்போ போடலனா ரவுடியா, சண்டை கோழினா? ம், ரொம்ப தான் சக்தின்னு. அப்படியா? அப்படின்னா யாரு? சரி அப்போ ஓகே, பாய், வச்சிரட்டா? ஒய் ஒய் இரு, நீ வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. நீ வச்சு 2 செகண்டில் அத்தைக்கு ஃபோன் பண்ணுவேன், ஓகேவா? காட், ஏன் படுத்துறீங்க? நைட் டைமில் நான் வெளியில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க கார்த்திக். 5 மினிட்ஸ் அவ்வளோதான், ஓகே? சரி சொல்லுங்கள். என்ன 2 டேஸ் என்ன மிஸ் பண்ணியா என்ன? ஆ சேச்சா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆ, ஹாப்பியாவா? ஆமாம். ஏன், நீங்கள் யாராவது மிஸ் பண்ணுறீங்களா? யாரையாவது என்ன, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னையா? என்னையே? ஏன்னு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா? ஆ ம் ஆஹா வேண்டாம். அப்புறம் ஐஸ்கிரீம் பார்ல ஒரே ஜாலி தான் போல், பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், என்ஜாய் பண்ண தானே போனோம், அதான் என்ஜாய் பண்ணியாச்சு. ம், ஓகே ஓகே. ஏன் நீங்கள் என்ஜாய் பண்ணலை ஃப்ளைட்டில் போகும்போதே? ம், என்ன சிரிப்பு? எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டியா என்ன? நான் அதில் உள்ள ஒரு ஃபோட்டோஸ் கூட பார்க்கல. அப்புறம் எல்லாரும் பேசினதை வச்சு சொன்னேன். அதில் ஒரு பொண்ணு ரினின்னு இருக்கான், பயங்கரமான ஆள் தெரியுமா? ம் ம் ம், பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தான். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? அப்படியா? சக்தி, நிஜமாவே தான். அப்படி என்ன ஸ்பெஷல்? ம், அதுவா, நான் எப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ அப்படிலாம் அந்த பொண்ணு இருந்தா, அதுதான் ஸ்பெஷல். அப்படின்னா? அதுவா, அது வந்து இதோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி இருக்குல்ல, அப்படிலாம் அந்த பொண்ணு கிடையாது. ஓ, அப்புறம்? உனக்கு என்கிட்ட என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னியோ அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஓ, அப்புறம்? ஏய், என்ன? இல்லை, என்ன மிஸ் பண்ணுறேன்னு நீங்கள் அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்களா? அதான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன பாசிட்டிவ் ஆகுறியா என்ன? சீ, அதெல்லாம் இல்லவே இல்லை. நீ இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்வேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் வச்சிரட்டா? சக்தி, ஏன் இப்படி பண்ணுற? நானா? நீங்கள் தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ டைம் என்னன்னு தெரியும்ல. அப்போது டே டைமில் கால் பண்ணும்போது எடுத்துருக்கணும். ம், நீ எடுக்க மாட்டேங்கிற. உன்னை ஃபோன் அட்டன் பண்ண வைக்க மிரட்டி அட்டன் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. வாட்ஸ் ஆல் திஸ்? டே டைம்னாலும் ஓகே, நைட் டைம்னாலும் ஓகே, எல்லா டைம்லேயும் வீட்டில் ஆள் இருப்பாங்க. என்னால் கண்டிப்பாக பேசவே முடியாது. இப்போ என்ன, என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறியா? நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொன்னேன். அதுக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து நீ என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்றத சொல்லாமல் ஒரு 4-5 டைம்ஸ் சொல்லிட்டேன். நான் தான் உன்னை கம்பல் பண்ணி பேச வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, பாய், see you. அச்சோ, என்னாச்சு? ஹலோ, ம் பாய் கூட மேடம் சொல்ல மாட்டீங்களா? கார்த்திக், சொல்லுடி. சேட்டையை பற்றியா? சரி, பாம்போட பேசுகிறாங்களேன்னு என்னன்னு கேட்டால் டியா. ம் ஹலோ, என்ன 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 இதெல்லாம்? பேபி டார்லிங், என்னடி போடி வாடி. ம் ஏன் பிடிக்கலையா? என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. பெர்மிஷனா? யார்கிட்ட? என்கிட்ட தான். சக்தி, என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ
கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டேன். உங்களை அப்புறம் நாளைக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா இல்லையா? ம், பரவாயில்லையே. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்னா உனக்கு தெரியுதா? இன்றைக்கி காலையில் அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு தானே இருந்தேன். இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சல, அப்படி தானே? சரி, எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா இல்லையா? ம், ஏதோ. ஏன்? அதான் சொன்னனே, மேடம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. கார்த்திக், விளையாடுறீங்களா? சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிங்க. ஓகே மேடம், சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடலாம். எல்லாமே விளையாட்டு. நான் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணணுன்னா நீ காலைல எனக்கு கால் பண்ணணும், ஓகேவா? என்னது? நீ என்னோட எக்ஸாம்ஸ் முடிய வரையும் டெய்லி காலையில் கால் பண்ணணும், ஓகே? எதுக்கு? நீ நான் எக்ஸாம் நல்லா பண்ணணுன்னா. சீரியஸ்லி? அஃப்கோர்ஸ். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு நீங்கள் பேசுகிறது. ஏதோ கல்யாணத்தை நிறுத்தணுன்னா மாப்பிள்ளை சீப்பை கிரெடிட்டாக நின்றுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பண்ணுவியா மாட்டியா? ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் எக்ஸாம்ஸ் ஒழுங்காக பண்ண மாட்டேன். கார்த்திக், பைத்தியமாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆமாம். கார்த்திக், நான் என்னோடய எக்ஸாம்ஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணுன்னா அது உன் கையில் தான் இருக்குது. ஐயோ. டீலா நோ டீலா? ஹலோ. சரி, பண்ணுறேன். சக்தி, நிஜமாவுமே உண்மை. நீ டெய்லி எனக்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், நான் எக்ஸாம் சரியாக பண்ண மாட்டேன். ஸோ ப்ராமிஸ். ஓகே ஓகே, நான் கால் பண்ணுறேன். சரி, இப்போ போய் தூங்கு போ. ஆ, போய் தூங்குடி. சரி ஓகே, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. யா ஷோர். அப்புறம் சக்தி, ம், சரி போய் தூங்கு போ. என்ன ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் தூங்குன்றீங்க? இல்லை வேண்டாம். என்ன? ஒன்றும் இல்லை, போய் தூங்கு. கார்த்திக், சாப்பிட்டீங்களா? எப்பா பரவாயில்லையே, மேடம்க்கு என் மேலே அக்கறைலாம் இருக்குது. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க? சொல்லுங்க கார்த்திக், சாப்பிட்டீங்களா இல்லையா? ம், சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ம், என்ன இங்கே என்ன அம்மாவா இருக்காங்க, தேவைப்படலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு. லேட் ஆகிடுச்சு. ப்ரெட், எக், மயோனீஸ் இதுதான். என்ன? அதான் சாப்பிட்டேன். அது உங்களுக்கு ஓகேவா? ஏன், இதெல்லாம் நீங்கள் வந்து சமைச்சு தர போறியா? ஐயோ, சொல்லுங்க. இன்னைக்கு ஓகே, ஒவ்வொரு நாளைக்கு அதுவும் எல்லாமே படுத்து தூங்கிடுவேன். ஏன், என்ன காசு இல்லாமையா இருக்கீங்க? ம் அவ்வளோ சோம்பேறியா நீங்கள்? ம் என்ன சோம்பேறி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது 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 வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம் சரி ஓகே, போய் தூங்கு. ஏதோ அப்போ ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன? எப்போ? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதுவா, அது ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு போ. பரவாயில்ல, சொல்லுங்கள். இல்லை வேண்டாம் போ. பரவாயில்ல. என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வைக்கிறேன் என்ன, இப்போ என்னடானா நானே வைக்கிறனால பேசிகிட்ருக்கேன். ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அதான் என்னன்னு கேட்டேன். இல்லை, நான் கேட்டால் நீ வேணான்னு இது வேண்டாம் விடு. ஐயோ, என்ன சொல்கிறான்? நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? போச்சு. ஹலோ. ம், என்ன ஒன்றும் இல்லையே. இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது வந்து ஆஹா. ம் என்ன? இல்லை, மேடம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ல. மேடமை பார்த்து வேறு 3 டேஸ்க்கு மேலே ஆச்சு. அதான் மேடம் தரிசனம் கிடைக்குமா? என்ன? வீடியோ கால்? ம், அதெல்லாம் முடியாது. ஹே, நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே என்னென்னு கேட்ட. ஸோ சோலாலாம் ஒன்றும் இல்லை, வீடியோ கால். கார்த்திக், எனக்கு தூக்கம் வருது, பாய். ஏய் சக்தி. சான்ஸே இல்லை. கார்த்திக், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல? சக்தி ப்ளீஸ். நோ கார்த்திக், சொன்னால் கேளுங்க, வேண்டாம். ஏய், நான் அமைதியாக தானே இருந்தேன்,
நீ தானே என்னென்னு கேட்ட. நான் வேற என்னவோ நினச்சேன். வேற என்ன? எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ் ம். பேபி. ஐயோ, வண்டி வேற பக்கம் ரூட்டு மாறுது. இதெல்லாம் தப்பாச்சு. ம், என்ன பண்ணலாம்? சக்தி, ஐடியா இப்படி தான் சொல்லணும். வேறு வழியே இல்லை. இல்லைன்னா நான் விடவே மாட்டான். பேபி ம். ப்ளீஸ். கார்த்திக், ம். நான் காலைல கால் பண்ணும்போது வீடியோ காலே பண்ணட்டா? ஆ, அதான் காலைல கால் பண்ண சொன்னீங்களே, அப்போது நான் வீடியோ கால் பண்ணுறேன். இப்போ வேண்டாம். ஏன்? அதான் வேண்டான்றேன்ல. அதான் ஏன்? காலையிலே பண்ணுறேன். கீரி. சரி, ஓகே, பாய். குட் நைட், see you. ம், பாய், குட் நைட், see you. பாய் டார்லிங். ம், பாய் பாய். டார்லிங். எப்பா முடியல. ஓகே பாய், வச்சிடுறேன். ஆளும் மூஞ்சும் பாரு, கொரியன் குரங்கு. ஐயோ, அம்மா இது வந்துட போகிறாங்க. பரவாயில்லையே. ம், நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. பார்க்கலாம்.